வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை பற்றி பேச வேண்டும்? இவர்தான் சனீஸ்வரன். ரொம்ப பேர் சனீஸ்வர பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் சனீஸ்வரன் அப்படிங்கிறது தான் சரி. அவர் யாரையான்னு படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டாருன்னா படுத்தியே தீர்வார். அதுதான் அங்க இருக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது அவர் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்படுத்துறவர். தன்னை அவர் யாரையான தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது நீங்க என்னதான் தப்பிக்க முயன்றாலும் அது அவர்கிட்ட நடக்காது. ஏன்னு கேட்டா அப்பேற்பட்ட தர்மவான். ஒரு முறை பார்வதி சொன்னாலாம், நமக்கு எல்லாரும் நம்மளுடைய நாட்டியத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு அழகான ஒரு அரங்கம் நிர்மாணிக்கணும் சுவாமி, அதுல நீங்களும் நானும் எல்லா தேவர்களும் நந்திகேஸ்வரரும் எல்லாரும் பார்க்கட்டும், நாம ஆடலாம் அப்படின்ன பொழுது ரொம்ப அழகான ஒரு பெரிய மண்டபத்தை நிறுவி விட்டார். அப்புறம் சொன்னாராம், இல்ல இல்ல பார்வதி, நம்ம இங்க ஆட ஆரம்பிக்கிற நேரம் இருக்கே அது நல்ல நேரம் இல்லை. ஏன்னு கேட்டா சனீஸ்வரனுடைய நேர் பார்வை படுகின்ற நேரம் அது எரிஞ்சு போயிடும், அந்த மண்டபமே எரிஞ்சு போயிடும். ஏன்னு கேட்டா அவன் அப்பேற்பட்டவன், மந்தச்சாரன்னு பேரு. மெதுவாதான் நடப்பான், ஆனா அவனுடைய காரியம் எல்லாம் ரொம்ப தேஜா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். பார்வதி சொல்றா, என்னது நீங்கள் ஈசன், உங்களை மீறி அவருக்கு சக்தியானா? சனீஸ்வரனுக்கு பயப்படாம இருக்க முடியாதுமா. நீ அந்த நாளை மாத்தி வச்சுட, அன்னைக்கு வேண்டாம், இல்லாட்டாக்கா அது எரிஞ்சு போயிடுமே, நம்ம ஆட போற அந்த அரங்கம் எரிஞ்சு போயிடும். நீங்க அப்படி ஒன்றும் அவருக்கு பயப்பட வேண்டாம். ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்களே நேரம் போய் பேசுங்க. அது பார்ப்பா, நீ இந்த அரங்கத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? போய் சொல்லுங்க. அவன் மாட்டேன்னாக்கா, அதெல்லாம் கிடையாது, என் பார்வை நேர் பார்வை பட்டால் எரியத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னா அவர் எரிக்கிறதுக்கு முன்னால நானே எரிச்சு விடுறேன். எப்படி? அப்ப அங்க இருந்து நீங்க என்ன டெலிபதியா எனக்கு சொல்ல முடியும்? நீங்க உங்களுடைய உடுக்கையை அப்படியே சத்தம் போட்டீங்கன்னாக்கா நான் புரிஞ்சுப்பேன், அவர் அந்த நேரத்தை மாற்றிக்கொள்வதற்கு மறுத்து விட்டார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுப்பேன். சரியா? சரி, போயிட்டு வாங்கோ அப்படின்னு பார்வதி கொஞ்சம் கோமாவே சொல்றா. என்ன ஈஸ்வரனாகிய நீங்கள் அவருக்கு ஒரு கிரகத்துக்கு பயப்படுவதா அப்படின்னு சொன்னோடனே சிவன் அங்கேருந்து போனாராம். சனீஸ்வரா, நானும் பார்வதியும் ஆடுறதுக்காக ஒரு அழகான அரங்கு நிர்மாணிச்சிருக்கேன், தேவாதி தேவர்கள் 33,000 ரிஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டிருக்கேன், நீ அந்த நேரத்துல அதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்க முடியாதா? அது மாத்த முடியாது. இல்ல பார்வதி உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அம்மா இல்லையா, அவ யாரான்னு தப்பு பண்ணினா அரவணைச்சு மன்னிச்சு விட்டுருவா. நான் தலையில 2 குட்டு வச்சு மன்னிச்சு விட்டுருவேன். கிருஷ்ணனோ மாயத்தனமா கள்ளத்தனமா ஏதானு பண்ணி அவனையே ரியலைஸ் பண்ண வச்சிருவ. இப்ப நான் நேர உங்ககிட்ட கேட்கிறேன், நீ இத பரவாயில்ல, நீங்க ஆடுங்கோ, நான் அதுக்கப்புறம் தள்ளி எரிச்சுக்கலாம் அத அப்படின்னு நான் அது நான் சொல்ல முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை, அதை நான் தள்ளி வைக்கணும்னா எனக்கு உங்களுடைய ஆட்டத்தை இப்பொழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவனே அங்கதான் சனீஸ்வரனுடைய புத்தி. உடனே பரமேஸ்வரன், உனக்கில்லாத ஆட்டமா, இதோ ஆடுகிறேன்னு பேசாம ஆடி இருக்கலாம்ல. அந்த உடுக்கை ஒலியோடு சேர்த்து கட 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 கடன்னு உடுக்கை சத்தத்தை போட்டுக்கிட்டு கால் மாறி கால் மாறி கால் மாறி குதிச்சு குதிச்சு ஆடுறாரு. இந்த சத்தம் நேர பார்வதிக்கு போச்சு. அவ பார்த்தா, ஓ, இவர் போய் கேட்க போனார், சனி பகவான் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்குதான் இவர் உடுக்கை ஒலிக்கிறார் போல இருக்கு. அவர் என்ன எரிக்கிறது, நான் என் பார்வையினால் எரிச்சு விடுகிறேன்னு எரிச்சிடுறேன். ஆட்டமெல்லாம் முடிஞ்ச பிறகு சனீஸ்வரன், ஆஹா, நான் கேட்டதுக்காக நீங்க எனக்காக இங்க ஆடினதுக்கு ரொம்ப சந்தோஷம், அங்க போயிட்டு அப்புறம் என் மேல கோச்சுக்காதீங்கன்னாராம். அங்க போயிட்டு என் மேல கோச்சுக்காதுன்னா, இல்ல நான் சொன்னேன், அதாவது கணவன் மனைவிக்குள்ள பூசல் வேண்டாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பரமேஸ்வரன் அங்க பாக்குறார்.
அரங்கமும் காணும் ஒன்னும் காணும். பார்வதி கிட்ட கேக்குறார், என்னம்மா நீ? அவன் தான் நான் உன்னுடைய நாட்டியத்தை நான் இங்கேயே பார்த்துடுறேன், அங்க நான் வந்து ஒன்றும் பண்ணலன்னு சொன்னானே. ஆமா, நீங்க எதுக்கு உடுக்கைய ஒலிச்சீங்கன்னு? ஆமா, நான் என்ன சொல்லியிருந்தேன், உடுக்கை ஒலித்தால் அவர் ஒத்துக்கலன்னு அர்த்தம், நானே எரிச்சிடுறேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு அங்க போய் உடுக்கைய? ஆமா, தப்பு பண்ணிட்டேன், என்னை ஆட சொன்னா பேசாம ஆடிட்டு வர வேண்டியதானே, இந்த சத்தம் எதுக்கு? இல்லை, எனக்கு டமரு ஒலியில தான் ஆட்டம் வருங்கிறதுக்காக. அவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருந்தா, சரி நீங்க போங்க பரமேஸ்வரா, நான் விட்டுடுறேன்னு சொன்னானா? இங்க ஆடி காட்டுன்னு ஏன் சொன்னான்? அவனுக்கு தெரியும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லா சக்திகளையும் மீறிய சக்தி அவனிடம் இருக்கிறது அப்படின்னாக்கா அவன் மகா கெட்டிக்காரன். இப்ப பார்வதிக்கு ஒரே கோபம், நீங்க இந்த உடுக்கைய அடிக்காம இருந்திருக்கலாம், என்னதான் பண்ணீங்க? அதான் சனி அப்படின்னு அவர் சொன்னாராம். சனீஸ்வரனுடைய தன்மை அதுதான். தெய்வங்களுக்கே இப்படின்னா மனிதர்களுக்கு பார்த்துக்கோ பார்வதின்னு சொன்னாலும். ஆக மொத்தம் அந்த பிரமாதமா கட்டப்பட்ட அந்த அரங்கு அப்படியே சாம்பலாகி விட்டதுன்னு இது ஒரு விளையாட்டான கதை. ஆனா அதுக்கு இதை வந்து நாட்டிய நாடகமா கூட ததாஸ்து அப்படின்னு ஆடி இருக்கிறாங்க. ஒரு குரூப் டான்ஸ் ஆடி நான் பார்த்துருக்கிறேன். வேடிக்கையா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஈஸ்வரனார் அங்க போய் கேட்க போயிருக்காரு, வேண்டாப்பா நீ அன்னைக்கு வந்து நேர்பார்வை பார்த்துடாத, அதை எரிஞ்சு போயிடும்னா, இங்க ஆடுங்கிறான். அவருக்கு தெரியாதா? இந்த உடுக்கை ஒலி அங்க கேட்டாக்கா அவையே எரிச்சிடுவான்னு அவளையே எரிக்க வச்சுட்டான். நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டான். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் கொஞ்சம் தேடிதான் எடுக்கணும், சட்டுன்னு எல்லாருக்கும் தெரியாது. இருந்தாலும் சனியோடைய பார்வை பட்டுதுன்னாக்கா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லாட்டா வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க சனியனுடைய வேகம் குறையும். சுவாமி கிட்ட எப்படி வரம் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன கதை, அதுக்குள்ள ரொம்ப பொருள் பொதிந்ததா இருக்கு. எப்படின்னு கேட்டா, ஒரு கிராமத்துல கயிறு திரிச்சு கூடை முடைஞ்சு ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு குழந்தை எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இதை தவிர வேற வேலையும் தெரியாது. கூடை முடைவாங்க, கயிறு திரிப்பாங்க. அதுக்கு வந்து கத்தி வேணும், இந்த தென்னை நாரெல்லாம் உரிச்சு எடுக்கிறதுக்கு. இவங்க கூட முடைவாங்க, அதுக்கு சின்ன கத்தி வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் தான் வேணும். அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு இந்த கிழவி சொல்றா, ஏங்க என்னோட கத்தியெல்லாம் மழுங்கி போச்சு, நான் என்னத்தை வச்சு சீவறது? அவரும் அதே தான் சொன்னாராம். எனக்கு இந்த கட்டையெல்லாம், இந்த கயிறு திரிக்கிற கட்டையெல்லாம் தேஞ்சு போச்சு, என்ன பண்ணட்டும்? காட்டுல போய் வேற கட்டை உடைச்சிட்டு வாங்க, அந்த கட்டையை போட்டுக்கலாம், ஏன்னா திரிக்கணும் இல்ல, கயிறு திரிக்கணும் இல்ல, எனக்கும் கத்தி எல்லாம் மழுங்கி போச்சு, போயிட்டு வாங்களேன் அப்படிங்கிறா. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசுன்னு? எல்லாம் நமக்கெல்லாம் 80 90, பரவாயில்ல நீங்க போய் கேட்டுட்டு வாங்க, இன்னும் சொச்ச காலத்துல நம்ம சொந்த சம்பாத்தியத்துல தானே இருக்கணும், நான் கூட முடிஞ்சுதான் சம்பாதிக்கணும், நீங்க கயிறு திரிச்சுதான், போயிட்டு வாங்கங்கிற போது இவர் காட்டுக்குள்ள போய் ஒரு நல்ல மரமா பார்த்து, இதுல ஒரு கிளைய உடைச்சுக்கலாம், நமக்கு அந்த கயிறு திரிக்கிறதுக்கு வேணும், அப்புறம் அந்த கத்திக்கு பிடி போடுறதுக்கு வேணும், கத்தியை எப்படி தீட்டுறது, அப்படி எல்லாம் யோஜனை பண்ண போது அந்த மரத்தை லேசா தட்டி பார்த்த போது மரத்திலேருந்து பொத்துன்னு ஒரு ஆள் குதிச்சான். அவனுடைய தாடி தர வரைக்கும் இருந்தது, கண்ணு பச்சை நிறத்துல இருந்தது. இவர் கொஞ்சம் பயந்து போயிட்டார். சிச்சோ, இது யாரு, பூதமா பேயா பிசாசான்னு. அப்ப அந்த ஆள் சொன்னா, இல்ல நான் காட்டுவாசி, நான் இந்த மரத்துல தான் இருக்கேன், நீ இப்ப இந்த மரத்துல எதுக்கு வெட்டுறதுக்கு வந்திருக்க, உன்னோட கோடாலியே மழுங்கி கிடக்கேன்னு. ஆமா மழுங்கி கிடக்கு, அதுக்கு வேற கட்டை போடணும், இதெல்லாத்தையும் தீட்டணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ன பொழுது, இது பார், இந்த வயசுல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் தரேன், ஏன்னா நான் இந்த மரத்திலேயே இருக்கிறவன், எனக்கு ஒரு மந்திர சக்தி உண்டு, யார் என்ன கேட்டாலும் தருவேன், நீ கேளு. அவர் சொன்னார், எனக்கு எதுவுமே கேட்க தெரியாது, எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டியை கேட்காம நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி, ஓடி போய் வீட்டுக்கு ஓடி போய் கேட்டுன்னு வானோட. நான் எப்படிப்பா ஓட முடியும், நான் மெதுவா போய் அவகிட்ட கேட்டுட்டு வரேன், அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன், நீ எனக்கு கொடு சரியா அப்படின்ன போது,
நான் இங்கேயே மரத்துல காத்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வாங்க அப்படின்னா அனுப்புறான். அவர் இங்கேருந்து வந்தா, வள்ளி ஒரு நல்ல வாய்ப்பு, அங்க ஒரு அதிசயமான மனுஷனை பார்த்தேன். அவனுக்கு பச்சை நிற கண்ணு, இந்த தாடி வெள்ளை தாடி தர வரைக்கும் தொங்குது, குள்ளமாதான் இருக்கான். ஆனா அவனை பார்த்தா வேடிக்கையா இருக்கு. சரி என்ன விஷயம், போனதுக்கு மரம் எங்க? மரத்தை வெட்டாத, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு சொல்றான். நிறைய பணம் கேட்கட்டுமா? அப்ப அந்த வள்ளியம்மா சொல்ற, பணம் கொண்டாந்து இந்த வீட்டுல வைப்பீங்க, நம்ம 2 பேரும் வயசானவங்க, எவனோ வருவான், அந்த இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளின்னு போயிடுவான், திருடெல்லாம் வருவான், நமக்கு பணம் தேவையா? நமக்கு என்ன தேவையோ, கஞ்சிக்கு உண்டானது கிடைக்குது இல்ல கூலியில, அது போதும். அப்படின்னா ஒரு காரியம் பண்றேன், ஒரு 20-30 பசுமாடு கேட்கிறேன். அப்ப ஒரு ஆளை போட்டுப்போம், மாட்டு தொழுவம் வச்சுப்போம், பாலெல்லாம் கறந்துப்போம், அவனை போய் வித்துட்டு வர சொல்லலாம். இந்த பாருங்க, நமக்கு அது தேவையா? இருக்கிற ஒரு பசுமாட்டை பார்த்து அதோட சாணியெல்லாம் எடுத்து அள்ளி அவ்வளோ நான் தானே பண்றேன். இந்த ஒரு மாடு போதும், அதுவே இருக்கிற வரைக்கும், அதுவே தொத்த மாடு ஆயிடுச்சு, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு விட்டுருக்கேன், அது ஒன்றும் வேண்டாம். அப்ப ஆடு கோழி அதெல்லாம் ஏதாவது கேட்கட்டுமா? நம்ம கிட்ட 3 கோழி இருக்கு, இந்த 3 கோழியே பராமரிச்சா போறோம். அதை சாயங்காலத்துல பிடிச்சு கூடக்குள்ள அடைச்சு, எனக்கு இல்ல தெரியும் அந்த கஷ்டம், வேண்டாம் சாமி, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்னதான் கேட்க சொல்ற அப்படின்ன பொழுது, இது பார், நீ கேட்கறத அழகா கேட்கணும். கூர் மழுங்காத கோடாலியும் தேயாத மரக்கட்டையும், என் மனைவி கூடை முடுவதற்கான சின்ன சின்ன அந்த இரும்பு கத்திகள், அந்த வளையங்கள், இது எல்லாமே கூர் மழுங்காமல் என்றென்றும் அப்படியே இருந்ததுன்னா நாங்க உழைக்கிறதுக்கு தயார், உழைத்து சம்பாதிக்க தயார், அந்த வருகிற வருமானத்தில் நாங்க சாப்பிட தயார்னு போய் சொல்லுங்க. இவர் போனார். என்ன வேணும்? பணமா? ஆடு மாடா? இல்ல. கோழியா? இல்ல. அப்ப என்னதான் வேணும்னு சொன்னாங்க. நல்ல வீடு ஒண்ணு தரட்டுமா? என்னோட மனைவி சொல்றா, கருக்கு தேயாத அருவாளும் தேயாத கட்டையும், அவளுக்கு இந்த கூடை முடைவதற்கான இல்ல சின்ன சின்ன கத்தி அது இது எல்லாமே என்னைக்குமே கூர் மழுங்க கூடாது. அப்பேற்பட்ட ஒரு வரத்தை கொடுத்துட்டேன்னா எங்க ஆயுஸ் பரியந்தம் நாங்க கஷ்டம் இல்லாம நல்லா வாழ்ந்துருவோம். சொன்ன போது மனிதன் சொன்னா, இது வரைக்கும் என்னிடம் எத்தனையோ போர் இந்த வழிபோக்கர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க, எல்லாருக்கும் பேராசை. ஆனா 80-90 வயசுல இருந்து, எப்பா எங்களுக்கு இவ்வளவு வந்தா தேவையில்லன்னு கேட்காத ஒரே தம்பதிகள் நீங்க தான். நீங்க பல வருடங்கள் நல்லா இருந்து உங்களுடைய இந்த இந்த கருக்கு தேயாத அறிவாளும் அந்த கட்டையும் இந்த சின்ன சின்ன கத்தியும் நீங்க வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அவன் வாழ்த்தி அனுப்பிச்சானான். ஏன் இதை சொல்றேன்னா, இயற்கை நம்மளெல்லாம் பார்த்து சில சமயம் சிரிக்கும். ஏன் தெரியுமா? ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், 2 நாள் உணவை ஏல் என்றால் ஏழாய், இடும்பைக்கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு ஔவையார். அதாவது இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குதே, சரி ஒரு 4 நாளைக்கு சேர்த்து வச்சு சாப்பிடலான்னு சாப்பிட முடியுமா? இவ்வளவு சாப்பிட்ட உடனே என்னாகும்? வயிறு ரொம்பிடும். எப்பா தண்ணியை குடிச்சாச்சு போதுமப்பா, போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், சரி இன்னைக்கு சோறு கிடைக்கல, பட்னி கிடக்கலாம்னா வயிறு சும்மா இருக்கு, அதே கர் கர்ன்னு கத்துமே. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த மனிதனுக்கு ஆசை இல்லாமல் இருப்பது போதும் அப்படின்னு நினைக்கிற மனப்பக்குவம் இருக்கே, அதுதான் எல்லாவற்றிலும் உயர்ந்த செல்வம் அப்படின்னு அந்த மனிதன் இருக்கானே தாடிவாலா, அவன் சொன்னதாக இந்த ஒரு சின்ன கதை. அந்த தாடிவாலா கதைகளே நிறைய இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வள்ளியம்மை கதை, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த கதையோட தலைப்ப சொன்னா நீங்க நான் சொல்றத கேட்க மறந்து போயிடுவீங்க. ராமர் வாங்கிய அறை. என்னங்க சொல்றீங்க? ராமர் கன்னத்தில் வாங்கிய அறை அப்படின்னு ஒரு கதை. இது ரொம்பவே ஒரு வேடிக்கையான கதை. தனசேகரன் அப்படிங்கிறமா ஒரு ஒரு வியாபாரி. அந்த காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பான், தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுப்பான், குளிச்சிருவான்,
நேராக கடைக்கு போயிடுவான். அப்புறமா பொண்டாட்டி இடியாப்பமோ இட்லியோ எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த கடையிலேயே உட்காந்து சாப்பிடுவான். அந்த ஒரு நிமிஷம் கூட அவனால் அந்த கடையை விட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா சம்பாதிக்கணும் 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 சம்பாதிக்கணும். அவனை இல்லாட்டா இந்த குடும்பமும் ஓடாது. ஒரு நாளைக்கு அவனோட மனைவி சொல்றா, ஊர்மிளான்னு பேர், அவ சொல்றா, ஏங்க புள்ள குட்டி பொண்டாட்டி இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகுதா? எனக்கு வீட்டில் யாராச்சும் உதவிக்கு இருக்காங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு. அது பாருமா, இந்த புள்ள குட்டின்னு இந்த பாசத்துல இருந்து உட்கார்ந்தா கடையை யார் கவனிப்பா? ஒரு வேலையாளை போட்டுக்கிட்டா அவன் என்ன மாதிரி செய்வானா? செய்ய மாட்டான்ல. அந்த மளிகை கடையில என்னென்ன மூலிகை வாங்கணும் பாரு. இப்ப யார் யார் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கணும் இல்லம்மா, நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. இல்லைங்க, நீங்க சாமி கூட கும்பிட மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டு எப்ப பாரு பணம் 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 பணம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதோ உனக்கு நேரம் இருக்குல்ல, சமையல் செய்யறல்ல, அப்புறமா உனக்கு நேரம் இருக்குல்ல, எனக்கும் சேர்த்து கும்பிடு போ அப்படின்னுட்டு போயிடுறான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். வருவாரு, ராத்திரி 10 மணிக்கு வந்து அப்படியே இருக்கிறத சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாரு. திருப்பி 4 மணிக்கு எழுந்து ஓடி போயிடுவாரு. அவருக்கு குடும்பம், குழந்தைகள், வீடு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறா. ஆனா அக்கம் பக்கத்துல சொல்ல மாட்டா. அவரை போல உண்டுங்களா? அவர் தன்னுடைய அந்த காரியம் ஒண்ணுதாங்க முக்கியம், செய்யும் தொழிலே தெய்வம்னு நினைக்கிறவர்னா மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்காம பேசுவா. ஒரு நாளைக்கு இந்த தனசேகரோட கடைக்கு ஒரு சன்னியாசி வந்தார். சாமி, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க வந்து நாட்டு மருந்தெல்லாம் கூட இருக்கு, ஏதானு வேணுமான்னு. இல்ல, உங்ககிட்ட ஒரு இஞ்சி துண்டு இருக்குமா? இவ்வளவு பெரிய இஞ்சி துண்டு. இருக்குங்களே. எதுக்கு சாமின்னு. இல்லை, எனக்கு அது வேணும். அதை அரைச்சு சொரசம் அப்படிம்பாங்க. சுரசம் அப்படின்னாக்க அதுலேருந்து எடுக்கப்பட்ட நல்ல, அதுவும் வெத்தலையும் ஓமமும் வச்சு அரைச்சி எனக்கு வந்து அதை சாப்பிடணும்னு தோணுது. இஞ்சி நல்ல இஞ்சியா, இளம் இஞ்சியா இருந்தா கொடுத்தான். கொடுத்துட்டு, அப்பனே உனக்கு எவ்வளோ தரணும்னு. சாமி, நீங்க என் கடைக்கு வந்ததே பெரிய விஷயம். எனக்கு வந்து ஒன்றும் நீங்க தர வேண்டாம், இது ஒரு சின்ன கைங்கரியமா இருக்கட்டும்னா. அவர் மகிழ்ந்து போனார். நல்லாருன்னு சொன்ன போது, சாமி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், ஏன் வியாபாரம் ஏன் நல்லாவே முன்னுக்கு வரல? ஏன் உனக்கு கடை நல்லா தானே இருக்கு? எப்ப ஆரம்பிச்சேனோ அப்போலேருந்து இப்படியே தான் இருக்கு. வரதுக்கும் வீட்டு செலவுக்கும், வரதுக்கும் வீட்டு செலவுக்கும். நான் இன்னும் ஒரு வீடு வாங்க முடியல, வசதியா இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. காலையில 4 மணிக்கு எழுந்தேன்னாக்க இதே உழைச்சு 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 ஓடா போயிட்டேன். ஓய்வும் எடுக்க முடியாது. என்ன நம்பி குடும்பம் இருக்கு. அப்பனே, நீ தர்மம் செய்வாயான்னு கேட்டார். தர்மம்லாம் நான் செய்ய மாட்டேங்க, ஏன்னா எனக்கு யாருமே ஒன்றும் சும்மா கொடுக்கல. அதனால நான் தர்மம் பண்றது இல்லைங்க. பொய் எதுக்கு சொல்லணும்? சரி, சாமி கும்பிடுவாயா? அதுக்கெல்லாம் நேரம் எங்கெங்க இருக்கு? எப்ப நான் சாமி கும்பிடுறது? எனக்கு இந்த வேலையை பார்ப்பேனா சாமியை கும்பிடுவேனா? சரி, அப்ப இங்க கடையில வியாபாரம் இல்லாத போதாவது ஏதாவது கடவுள் பேரை உச்சரிக்க மாட்டேயா? எனக்கு தோணாதுங்க. இந்த சாமான் குறைஞ்சிருச்சு, அடுத்த தடவை நம்ம போய் வாங்கிட்டு வரணும். அது குறைஞ்சிருக்கு, இதை வாங்கணும். இதுல பூச்சி வந்திருக்கு, இதுக்கு வேற மாத்தணும். இந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர எனக்கு சாமி பேரெல்லாம் சொல்லவும் தெரியாதுங்க. அதெல்லாம் எதுக்கு பொய் சொல்றீங்கன்னு ரொம்ப வெள்ளந்தியா மனசுல இருக்கிறது அப்படியே சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அப்ப உனக்கு என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்டபோது, காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு எங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வயக்காட்டுக்கு ஒரு சொம்பு எடுத்துட்டு போவேன். அங்க இல்லாட்டா அது காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு கை கால் கழுவிட்டு பல்லகல்ல தேய்ச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். வந்த உடனே நான் கிளம்பிடுவேன். அப்போ வந்து கடையெல்லாம் பெருக்கி தொடச்சி எல்லாம் நானே பண்ணிப்பேன். அப்போ உனக்கு எத்தனை நேரம் உன் கையில் இருக்கு? என்ன இந்த 3:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அங்கே போகணும்ல, வயக்காட்டுக்கு போகணும்ல, அந்த நேரம் தான். போயிட்டு வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும்ன உடனே இந்த சன்னியாசி சொன்னாராம், ஆஹா, உனக்கு அதை விட என்ன வேணும்? அந்த நேரத்துல நீ ராமா ராமா ராமான்னு சொல்லு. வேற ஏதான மந்திரம் சொல்லட்டுமான்னு. அதெல்லாம் வாயில நுழையாதுங்க. இது ராமா ராமா ராமான்னா எனக்கு ஈஸியா இருக்குங்க, சொல்றேன். அப்ப அந்த நேரத்துல சொல்லலாமான்னா, அந்த நேரத்துல சொன்னா ரொம்ப விசேஷம்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இவன் அடுத்த நாளைக்கு காலையில எழுந்தான், சொம்ப எடுத்துக்கிட்டான். வயக்காட்டுக்கு போற வரைக்கும் ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு திருப்பி வரும்போது சொல்லிட்டான்,
அவனுக்கு என்னன்னு கேட்டா அந்த அந்த சன்னியாசி சொன்னதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஆஞ்சநேயர் இப்படி வானத்துல போயிட்டு இருந்தாராம். எங்கேயோ ராமா ராமான்னு கேட்கறதேன்னு குனிஞ்சு பார்த்தா இவன் வயக்காட்டுக்கு போற நேரத்துல ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு இருக்காராம். ஏற இறங்கி வந்தாராம். அசுத்தமான, நீ இந்த வயக்காட்டுக்கு போற நேரத்துல என் ராமனுடைய பெயரை சொல்லுவாயா அப்படின்னுட்டு ஓங்கி ஒரு அறை விட்டாராம். அவன் அப்படியே கன்னத்தை பிடிச்சிட்டு, அசுத்தமான நேரம்னு அந்த சாமி சொல்லலையே, நீ எந்த நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லணும், இப்படியா ஒருத்தர் வந்து அரைஞ்சிட்டு போவாரு நம்மள அப்படின்னு கன்னத்துல கை வச்சுக்கிட்டு, சரி போ, இவ்வளவு நாள் இந்த ராமர் பேரான்னு சொன்னேன், இப்ப இனிமே சொல்றதுக்கும் பயமா இருக்கே அப்படின்னு வீட்டுக்கு வந்து பேய் அரைஞ்சாப்புல இருந்தானாம். இங்க இருந்து நேரா அயோத்திக்கு போயிருக்கார் ஹனுமான். அங்க போய் பார்த்தா ராமர் கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தாராம். சுவாமி, உங்களுக்கு என்ன கவலை? என்ன கவலை இல்லை, நீ கொடுத்த பாரு அந்த அறை, அது பயங்கரமா வீங்கி இருக்கு பாருன்னாராம். நான் எங்க உங்களுக்கு அறை கொடுத்தேன்? பின்ன என்ன, அவன் ஏதோ கிடைச்ச நேரத்துல அந்த வயக்காட்டுக்கு போறதுக்கும் வரும்போதும் ராமா ராமான்னு சொல்றேன்னு சொன்னா நீ போய் ஏன் அரைஞ்ச? ஆனா நீ அரைஞ்ச அறையில அந்த மனுஷன் செத்து போயிருப்பான். அவன் என் பேரை சொன்னவன், நான் அவனை சாக விடுவேனா? அந்த அறைய நான் வாங்கிக்கிட்டேன் பாரு என் கன்னத்தை அப்படின்னாராம். அனுமார் சொன்னாராம், அசுத்தமான அந்த சூழ்நிலையில் அவன் எப்படி உங்க பேரை சொல்லலாம்? அசுத்தம் சுத்தம் என்பது என்னுடைய பெயருக்கு கிடையாது, அது உனக்கு தெரியுமே. ராமநாமத்திற்கு அசுத்தம் அசுத்தமா பார்க்கும். சாகும் போதும் சொல்லலாம், பிறக்கும் போதும் சொல்லலாம், வாழும் போதும் சொல்லலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய பவித்திரமான நாமம்னு தானே எல்லாரும் சொல்லியிருக்கா. நீ எதற்காக அவனை போய் அடித்தாயின உடனே அப்பதான் அனுமார் நினைச்சாராம், ஓ, நாம நினைக்கிறோம் சுத்தமாக குளித்து விட்டு அப்படியே திருப்புன்றம் எல்லாம் போட்டுண்டு உட்காந்துன்னு ராமராமான்னு சொல்லணும்னு இல்லை. அது மனசுல நம்ம மூச்சு விடுவதை போல ராம, அது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும்னாராம். என்ன? என்னால செய்ய முடியாது, உங்களால முடியும். அவனோட கடை நல்லா செழிக்கட்டும், அவன் சந்தோஷமா உங்க பேரை சொல்லணும். இந்த மாதிரி வயக்காட்டுக்கு சொம்ப தூக்கிட்டு போற போது அவன் ராமராமான்னு சொல்ல வேண்டாம். அவனுக்கு நல்ல செல்வ செழிப்பெல்லாம் வந்து அவன் வீட்லயே இருந்து அவன் பொண்டாட்டியும் சொல்லுவா, குழந்தைங்களும் சொல்றாப்புல நீங்க ஏற்பாடு பண்ணணும்னு போது கண்டிப்பா அதை பண்ணுகிறேன் அப்படின்னாரா ராமர். நான் ஏன் இந்த கதையை சொல்றேன், ராமர் கன்னத்துல ஹனுமார் அடிச்சாரா அப்படின்னு இந்த கதையை பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டது. ஆனால் அவன் வாங்கி இருந்தா அவன் இறந்திருப்பான் அனுமார் விட்ட அறையில. அந்த ராமரே அந்த அடியை தாங்கி கொண்டதுனால் அந்த ஆள் பொழைச்சான், ராமருடைய கன்னம் வீங்கி போச்சு.